ஒரு காஃபி போட்டு கொண்டு வரதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? இந்தாங்க. கேவலம் கேவலம். காஃபி போட்டியே, சக்கரை போட்டியா? எங்க இருக்கு உன் கவனம்? என் பொண்ணு மேலதாங்க. போன இடத்துல என் பொண்ணு எப்படி இருக்கா, அந்த வீட்டுல இருக்கிறவங்க அவளை மாடா பாக்குறாங்களா இல்ல மனுஷியா பாக்குறாங்களான்னு அதெல்லாம் உனக்கு ஒரு கவலையும் வேண்டாம். அது எப்படி பெரியதா? ஒரு அம்மாவா அக்காவால கவலைப்படாம இருக்க முடியும்? நீலாவதிய பத்தின கவலை எனக்கே இருக்கும்போது பெத்தவளுக்கு இருக்காதா? பாண்டிமா, அங்கதான் போவேன்னு அவ அடம் பிடிச்சா. கொண்டு போய் நல்லா வாழ்ந்தா வாழ்ந்துக்கன்னு விட்டாச்சு. இதுக்கு மேல அவளாச்சு அவங்களாச்சு. சூப்பர்ப்பா, ரொம்ப ரொம்ப கரெக்டா சொல்லிட்டீங்க. இதைத்தான் நான் செய்யணும்னு நினைச்சேன், அதை நீங்களே செஞ்சுட்டீங்கப்பா. தப்பா இருந்தாலும் அவ கேட்டதை செஞ்சாச்சு. இதுக்கு மேல வாழ்றதும் வாழாம போறதும் அவ கையில தான் இருக்கு. ஒரு அண்ணனா இருந்துகிட்டு நீ இந்த மாதிரி பேசலாமா? வேற வழி இல்ல சின்னம்மா. தாலியை கட்டிக்கிட்டு அவ பண்ணது கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. நீங்களே சொல்லுங்க சின்னம்மா, உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி எவ்வளவு தனக்குத்தானே தாலியை கட்டிக்கிட்டு அவனை விடாம இம்சை செஞ்சிருப்பாளா? நான் ஒண்ணு சொல்லட்டுமா சின்னம்மா? நீலாவதிக்கு சித்தார்த்த மேல காதல் எல்லாம் ஒண்ணும் இல்ல. அவளுக்கு கௌரி மேல அடங்காத கோபம். கௌரி நல்லா இருக்க கூடாது, கௌரி நிம்மதியா இருக்க கூடாது. அதனாலதான் வேணும்னு இந்த மாதிரி எல்லாம் பண்றா. இப்ப கூட கௌரி வீட்டுக்கு போனா அவ கௌரிய சந்தோஷமா வாழவே விடமாட்டா. வெரி குட், வெரி குட். ஓ, இந்த கேப்ல இந்த மாதிரி கதையெல்லாம் வேற நடந்திருக்கா? நீலாவதி ஒருதலை காதலால தனக்குத்தானே தாலி கட்டிக்கிட்டு கௌரிக்கு போட்டியா சித்தார்த்த வீட்டுக்கே வாழ போயிட்டாளா? வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி 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 இன்ட்ரெஸ்டிங். இந்த மக்க நீலாவதிக்கு வந்த யோசனை மகா புத்திசாலியான எனக்கு வராம போச்சே. ஆமா, அவதான் இப்படி ஒரு புரட்சியை பண்ணானா? இத யாருமே நீங்க எதிர்க்கலையா? இந்த வீடுதான் ஒழுக்கத்தை ஓஹோன்னு கொண்டாடுற வீடாச்சே. இந்த வீடுதான் நேர்மைய நெத்தியில நாமமா போட்டுக்கிற வீடாச்சே. இந்த வீட்டு பொண்ணு நேர்மைக்கு சொந்தமான கௌரியோட வாழ்க்கையில குழப்பம் பண்ண போலாமா? என்ன, இந்த வீடு ஒழுக்கத்துக்கு ஒரு நாள் லீவ் விட்டுருச்சா? இல்ல ஒரேடியா லீவ் விட்டுருச்சா? இல்ல இந்த வீடு நேர்மைக்கே நாம போட்டுருச்சா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். உங்க வீட்டு பொண்ணுக்குன்னா ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? நானும் நீலாவதி மாதிரி இந்த தங்கதூர கூட வாழ ஆசைப்பட்டவதானே. இந்த வீட்ல இருக்கவங்க யாராவது அதுக்கு மரியாதை கொடுத்தீங்களா? எல்லாரும் என்ன ஒரு கேவலமான பொருளாதார பாத்தீங்க. ஏய், இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்கு இப்ப தேவையில்லாம இங்க வந்து சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க? எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியாதா தங்கதுரை? நீதான் வேணும். பேசாம உன் தங்கச்சி நீலாவதி மாதிரி எனக்குன்னு ஒரு தாலியை கட்டிட்டு வந்துட்டுமா? செருப்பால அடிப்பேன். ஒழுங்கா இருந்து ஓடிரு. உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். நல்லவனா இருக்கனா கெட்டவனா மாறதுக்குள்ள இங்க இருந்து ஒழுங்கா ஓடிரு. உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீ தள்ளு. நான் திலகா கிட்டே பேசிக்கிறேன். சாட்சிக்காரன் கால்ல விழுறதை விட சண்டைக்காரன் கால்லயே விழுந்துடுறேன். என்ன திலகா, நமக்குள்ள ஒரு ஜென்டில்வுமன் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாமா?